இந்த ஐடியாலஜி, மெத்தடாலஜி, செஃபாலஜின்னு சொல்லிட்டு இந்த எல்லா லாஜியும் தவிடுபொடி ஆக்குன ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, May 4, 2026. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நான் எதிர்பார்த்ததும் நடந்திருக்கு, நான் எதிர்பார்க்காததும் நடந்திருக்கு. ஐ திங்க் நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் ஓட்டு தான் ஊரில் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டாவது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்கூல் ஆஃபீஸ்ன்னு அனுப்பிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணது தான். ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட் ஓட்டு டிவி கேட்க விழுந்தோடனே வாவ் அப்படின்னு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருந்தது. நேற்று மண்டே வேறு, ஸோ நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் பண்ணணும்னு. பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால இருக்கிற இடத்த விட்டு நகர முடியல. அந்த மாதிரி ஒரு நாளாக இருந்துச்சு நேற்று. இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் அப்டேட் பண்ணுறதுலேயே ஃபுல் நாளும் போயிடுச்சு. எக்ஸைட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, பட் கம்ப்ளீட்லி ஷாக்ட். லாஸ்ட் 2-3 மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டாவது ஒரு முடிவு கட்டும் எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு ட்விஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், எல்லாமே எல்லாருக்குமே நல்லதாக நடக்கும்னு நம்புவோம். முன்னாடிலாம் சினிமாக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்கோம், இப்போ பாலிடிக்ஸ்க்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சண்டை போடுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நார்மல் டிஸ்கஷனாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அதுவே கொஞ்சம் ஹார்ஷாக பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ நம்ம கம்முன்னு இருக்கணும், இல்லை அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஒருத்தவங்களோட ஒர்க் பிடிக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணால் ஓகே, பட் அதுவே அவங்கள பற்றி தப்பாக பேசி பர்சனல் அட்டாக் பண்ணி எதுக்கு இதெல்லாம்? ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ வன்மத்தையும் வெறுப்பையும் காமிக்கிறீங்க. அது எதுக்குன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஐடியாலஜின்னு சுற்றிட்டு இருக்கவங்களாம் இந்த இடத்துல அவங்களோட பேசிக் ஹியூமன் ஐடியாலஜியை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தளபதியோட டயலாக் ஒன்று தான் ஞாபகம் வருது. கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் இருக்குது எல்லாம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் யாரும் எந்த ஒரு வம்பு சண்டைக்கும் போகாமல் பொறுமையாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட் தி எண்ட் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். அண்ட் நமக்கு ஏதாவதுனா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கூட வந்து நிற்பாங்க. நம்ம யாருக்காக சண்டை போட்டோமோ அவங்க யாருமே நம்ம கூட வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு ப்ரேயர் பண்ணிப்போம்.